செக்ஷன் 307 இந்தியன் பீனல் கோடு 1860லையும் ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன்ஸ் நியூ செக்ஷன் 109 பிஎன்எஸ்லையும் அட்டெம்ப்ட் டு மர்டர் கொலை செய்ய முயற்சி செய்யறதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 307 சப்செக்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா அதில் சப்செக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. 2 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிஎன்எஸில் 109 கீழே சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரொவிஷன்ஸில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஐபிசியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் இப்போ பிஎன்எஸ்லையும் சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்கிறாங்க? whoever does any act with such intention or knowledge and under such circumstance that if he by that act caused death, எந்த உட்கருத்தோடு அல்லது அறிவோடு எந்த சூழ்நிலையில் ஒரு நபருக்கு மரணத்தை ஏற்படுத்தும் நினச்சி அந்த நபரோட மரணத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்னா அது கொலை குற்றமாக ஆகிவிடும். ஒருவேளை இந்த இன்டென்ஷனாக இருக்குது, நாலேஜும் இருக்குது, அதுக்கான சூழ்நிலையும் அமையுது, அவர் கையில் வெப்பன்ஸும் வச்சுருக்காங்க, ஆனாலும் அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகலை. அப்போ யாருக்கு மரணத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சாரோ அவருக்கு மரணத்தையோ காயத்தையோ எதுவும் ஏற்படுத்தலை. அப்படிங்கிறப்ப அது என்னவா ஆகுதுன்னா கொலை செய்ய முயற்சி செய்கிறதா சொல்லப்படுது. அப்போ கொலை செய்ய முயற்சி செய்கிறதுக்கான என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தா 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட்டு அண்டு ஆல்சோ லைபிள் டு ஃபைனும் கண்டிப்பாக உண்டு. சப்செக்ஷன் 1 கீழே அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மேலே பார்த்த மாதிரி இன்டென்ஷனும் இருக்குது, நாலேஜும் இருக்குது, அந்த செயல்னால் ஒரு நபருக்கு காயத்தையும் ஏற்படுத்துகிறார். யாருக்கு மரணத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சாரோ அவருக்கு காயத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்குறாங்க. இது சப்செக்ஷன் 1ல் சொல்லியிருக்கு. அடுத்தது சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பர்சன் அஃபெண்டிங் அண்டர் சப்செக்ஷன் 1 படி சென்டென்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சென்டென்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கிடைச்சும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பவும் அந்த கொலை முயற்சியை செய்கிறாரு. அதனால் அந்த நபருக்கு காயத்தையும் ஏற்படுத்துகிறாரு. அப்படி காயத்தை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னா அவர் இறப்பு அடையலைனாலும் திரும்பவும் அதே குற்றத்தை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா டெத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. 6 இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் லைஃபும் கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் தானே கொடுத்துருக்காங்க, திரும்ப என்ன இங்கேயும் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிமைனிங் அவருடைய லைஃப், அதாவது ரிமைனிங் தட்டு பர்சனோடைய நேச்சர் லைஃப் வரைக்குமே அவர் சிறையிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஏ இருக்கார், ஏக்கு என்ன இன்டென்ஷன் இருக்குது, என்ன நாலேஜோடு இருக்கார் அப்படின்னா ஏக்கு இசட்டை கொல்லணுங்கிற இன்டென்ஷனோட ஏமோட வித் நாலேஜோட துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறாரு. ஏன்னா ஏக்கு இசட்டை கொல்லணுங்கிற இன்டென்ஷன் இருக்குது, துப்பாக்கி எடுத்து சுட்டா கண்டிப்பாக இசட் இறந்துடுவாருங்கிற நாலேஜும் அவருக்கு இருக்குது. யாரை ஏம் பண்ணுறாரு? இசட்டை ஏம் பண்ணுறாரு. ஏ ஏம் பண்ண மாதிரியே இன்டென்ஷனோட வித் நாலேஜோட அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு? இசட்டை ஷூட் பண்ணுறாரு. இசட் அதனால் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இப்போ இறந்ததுனால அவர் என்ன குற்றம் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கொலை குற்றம் புரிஞ்சிருக்காரு. ஒருவேளை ஏ துப்பாக்கியும் எடுக்கிறாரு, இசட்டை பார்த்து ஷூட்டும் பண்ணுறாரு, ஆனால் அவர் அந்த காயத்தோட உயிர் பிழைச்சி வந்துடுறாரு, உயிர் தப்பிச்சு வந்துடுறாரு. அப்படிங்கிறப்ப அவர் என்ன குற்றம் இங்கே செஞ்சுருக்காருன்னு பார்த்தா கொலை செய்ய முயற்சி செய்த குற்றத்தை செஞ்சுருக்காரு. நம்ம வெப்பன்ஸை வச்சு கத்தியோ துப்பாக்கியோ எதையாவது வச்சு தான் ஒருத்தவங்களை கொலை செய்ய முயற்சி செய்தால் தான் அது கொலை குற்றமாக மாறுமா, கொலை செய்ய முயற்சி செய்த ஒரு குற்றமாக மாறுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ ஒரு சைல்டோ இல்லை ஒரு ஏஜ்டான பீப்புளோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணத்தை கொண்டு வரணும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்கள மரணத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதியில், அடர்ந்த காட்டுப்பகுதியிலையோ இல்லை யாருடைய கண்காணிப்பும் இல்லாத ஒரு ஏரியாக்குள்ளே கொண்டு போய் அந்த குழந்தைகளையோ இல்லை முதியோர்களையோ நம்ம விட்டுட்டு அவங்கள கைவிட்டுட்டு வந்துட்டோனாலும் அது என்ன குற்றமாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா கொலை செய்ய முயற்சி செய்த குற்றமாக தான் கருதப்படும். நம்ம கன்னும் தேவையில்லை, கத்தியும் தேவையில்லை, ஒரு சில செயல்பாடுகளே என்னவா கொண்டு வந்துடுது அப்படின்னா கொலை செய்ய முயற்சி செய்த ஒரு குற்றமாகவே கொண்டு வருது. இதுதான் நமக்கு இந்தியன் பீனல் கோடில் 307லையும் இப்போ பிஎன்எஸில் 109 கீழேயும் சொல்லியிருக்காங்க.